ட்ரெடிஷ்னலாக முகூர்த்தம் ஜடை செட் பண்ணும்போது நம்ம இயரிங்ஸோட மாட்டல் வந்து எங்கே செட் பண்ணுறது, எப்படி பின் பண்ணுறது, பூக்கு மேலே வைக்கணுமா, இல்லை அப்படி வச்சாலுமே எப்படி நம்ம வந்து பின் பண்ணுறது, அது பஃப் கலையாமல் சைட் பின் கலையாமல் எப்படி பின் பண்ணுறதுன்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி மாட்டலோட ஒரு பக்கத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு நூல் வச்சு டைட்டாக வந்துட்டு ஒரு நாட் வந்து போட்டுக்கணும். இதே மாதிரி அந்த சைடு இருக்கிற மாட்டல்லையுமே வந்துட்டு நம்ம நார்மலாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா ஜடை மாட்டிலாம். ஸோ அந்த நூலை வச்சு ஒரு நாட் வந்து போட்டுக்கோங்க. இப்போது இந்த ரெண்டு நூலையுமே கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு முடிச்சு போட போகிறோம். நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு 2 இல்லைனா 3 முடிச்சு கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ லூஸ் வேணுமோ இல்லை எவ்வளோ டைட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் காது மாட்டியை இழுத்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக வந்துட்டு முடிச்சு போட்டுட்டு இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை வந்து நம்ம ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். இப்போ அந்த இடத்துல ஒருவேளை நீங்கள் லூஸாக கட்டியிருக்கீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு யூபின் போட்டு உள்பக்கமாக செக்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட காது மாட்டல் வந்துட்டு நகரவே நகராது. அண்ட் உங்களோட பஃப் இது எல்லாமே கலையாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ்.